இறுதி யுத்தத்தில் முள்ளிவாய்க்காலில் வெள்ளை கொடியோடு சென்று சரணடைந்த சர்வதேச அணுகுமுறை ஊடாக உத்தரவாதம் பெறப்பட்டு வெள்ளை கொடிகளுடன் சென்று சரணடைந்த எமது சொந்தங்கள், அதன் பின்னரும் யுத்தம் முடிவிட்ட பின்னரும் தாய் தந்தையர்களால் மனைவிமாரால் கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அன்றைய காலகட்டத்தில் இதற்கு பொறுப்பாக இருந்த இராணுவ தளபதியாக இருந்த இன்று இராணுவ மார்ஷலாக இருக்கின்ற சரத் பொன்சேகா அவர்களை கைது செய்து விசாரணை நடத்துவதன் ஊடாக இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதை என்பிபி அரசுக்கு, அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகின்றது. அந்த முள்ளிவாய்க்கால் அந்த சூனுக்கு பொறுப்பாக இருந்த சவேந்திர டி சில்வா இருந்திருக்கிறார். கடைசியாக முள்ளிவாய்க்காலில் கொடி நடுபவர்களில் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் சவேந்திர டி சில்வா. இவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதன் ஊடாக எங்களது உயிருடன் கையளிக்கப்பட்ட மனைவிமாரால் தாய்மாரால் வெள்ளை கொடியுடன் சென்று சரணடைந்த சர்வதேச அனுசரணையோடு சரணடைந்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை, அந்த உண்மையை இராணுவ மார்ஷல் சரத் பொன்சேகாவும் சவேந்திர டி சில்வா அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துவதன் ஊடாக அந்த உண்மையை வெளிக்கொணர்ந்து அந்த விடயத்தை எங்கட மக்களுக்கு என்ன நடந்தது, அந்த உயிருக்கு என்ன நடந்தது, சவேந்திர சில்வா ஏதாவது ஒரு குலத்தை தேடி முதலைகளுக்கு எங்களது சொந்தங்களின் உயிர்களை பசியார விருந்தளித்தாரா, அல்லது நடுக்கடலுக்குள் கொண்டு சென்று அவர்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொலை செய்தாரா? இதற்கு இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களும் சவேந்திர சில்வாவும் முப்படைகளின் தளபதியாக என்று முப்படைகளின் அமைச்சராக இருக்கின்ற அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு வெளிக்கொணர வேண்டும். ஆகவே எங்களுக்கு 10 லட்சம் தாங்கோ, 10 லட்சம் தாங்கோ, 10,000 தாங்கோ, 10 கோடி தாங்கோன்னு எங்களுக்கு வேண்டாம். இந்த கோடானு கோடி சொத்துக்களையும் தாண்டி லட்சங்கள் பணங்களை எல்லாம் தாண்டி எங்களது உயிர்கள் பெறுமதியானவை. அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையைத்தான் நீதி அமைச்சர் ஹர்சன நாணேக்கரா சொல்ல வேண்டுமே தவிர, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் அவைக்கு கம்பன்சேஷன் கொடுக்க போகிறோம், அவைக்கு இது அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. முதல் கம்பன்சேஷனை பற்றியோ இதுக்கான நஷ்ட ஈடு, இதுக்கான நிவாரணங்களை பற்றி கதைப்பதற்கு முன்பதாக எங்களது தனித்துவமான அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது, உயிரோட கொண்டு போய் கொலை செய்து போட்டு, அது என்பிபி அரசின் நீதி அமைச்சராக இருக்கட்டும், என்பிபி அரசாக இருக்கட்டும், எவராகவும் இருக்கட்டும், உயிரோட கொலை செய்த, உயிரோட காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். கொழும்புல எந்த தம்பியோட நடந்து போன பிஎம்எஸ் டிராவல்ஸில் வேலை செய்த ஸ்ரீ என்றவரை வெள்ள வேன் தூக்கிட்டு போயிட்டு, எனக்கு சுவிசில இருந்த ஒருத்தன் போன் அடிச்சு சொல்றான், உன்னையும் தூக்குவேன் என்று. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நான் சொன்ன உன்னால முடியுமென்றா தூக்கிப்பாரு. அப்படி எங்கட தமிழர்களே பின்னாலும் முன்னாலும் இருந்து இந்த புலனாய்வாளர்களுடன் வேலை செய்து எங்கள் இனத்து உயிர்களை, எங்கள் இனத்து சொந்தங்களை, தமிழர்களை காணாமலாக்கினவர்கள். அன்பு தம்பி அர்ஜுனாவின் கைது சம்பந்தமாக கேள்விப்பட்டவுடன் மிகவும் மனம் நொந்து போனது. குலப்படிக்கார தம்பியாக எங்களால் அறிமுகப்படுத்தி காப்பாற்றப்பட்ட தம்பி அர்ஜுனாவின் குலப்படிகள் ஏராளம். அது எல்லை மீறி போய்
இலங்கை போக்குவரத்து பிரிவு போலீசாருடன் கதைக்க பேச தெரியாமல் நடந்ததன் விளைவு கைது வரை சென்றிருக்கின்றது. தம்பி அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக நண்பர் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை கடுமையாக தரம் குறைத்து சில வேளை வேறு வேறு விதங்களாக அவரை தாக்குவது மலையக சொந்தங்களின் உள்ளங்களை புண்படுத்துகின்றது என்பதை தம்பி அர்ஜுனா புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தமிழர்கள் பிரிக்கப்பட முடியாத, வேறுபடுத்தப்பட முடியாத வட கிழக்கு மலையக கொழும்பு தமிழர்கள் எல்லாம் இணைந்து நாங்கள் தமிழர்கள் என்று ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழ்ந்தால் மட்டும்தான் எமது இனம் பட்ட துன்பம், துயரங்கள், சொல்லனாத இழப்புக்கள், பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள், உயிர்கள், இவற்றிற்கெல்லாம் நீதி கேட்டு போராடுகின்ற எமது இனம் எக்காலகட்டத்திலும் மலையகமாகவோ வடக்காகவோ கிழக்காகவோ கொழும்பாகவோ பிரிந்து போக முடியாது. அர்ஜுனா நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ஆளுமை உள்ள ஒரு இளைஞன். அவருக்கு எல்லாம் அத்துப்படியாக தெரியும். அவருக்கு தெரியும் இது என்ன, ஒரு டிராஃபிக் போலீஸ் ஒரு துண்டு தான் தரும், அதுக்கு தான் பே பண்ணி போட்டு போவேன். ஆனால் தண்டபடியம் என்ன, தான் ஒரு தண்டை ட்ரெண்டை காட்டுறதுக்காக அதில் வந்து போலீஸ்காரருக்கு முன்னுக்கே நிப்பாட்டி போட்டு இறங்கி போய் அந்த போராட்டத்தில் உள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து போட்டு பின்னர் வந்து வாகனத்தில் ஏறுறார். இவரை கண்டோன்னு போலீஸ் ஓடி போக அவர் போலீஸ்காரருக்கு அவருக்கு தெரியும் தான் செய்தது பிழையென்று தெரிந்திருந்தும் போலீஸ்காரருக்கு ஒரு விளையாட்டாக சொல்லிட்டு போகிறார்.